I'm Dr. Priyadarshini, obstetrician gynecologist, cosmetic gynecologist, Unitas Tambaram multi-specialty hospital. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்னு பார்க்கலாமா? மேம் வெயிட் எப்பவுமே நீங்கள் தான் டாபிக் சொல்கிறீங்க, எல்லா கேசஸ் பற்றியும் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பேஷண்ட் வந்து சம் டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது ப்ரெக்னென்சியில் வேறு டவுட்ஸை கேட்டிருக்காங்க. ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி கொஞ்சம் வேகமாக சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெயிட் எவ்வளோ வரைக்கும் ப்ரெக்னென்சி டைமில் போடலாம்? ப்ரெக்னென்சியில் ஜென்ரலாக ஆவரேஜ் வெயிட் இருக்கிறவங்க, அதாவது பிஎம்ஐ நார்மலாக இருக்கிறவங்க 11 to 12 kgs வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணலாம் த்ரூ த ப்ரெக்னென்சி. அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க 13 to 14 kgs வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணலாம். ஒபீஸாக இருக்கிறவங்க 9 to 10 kgs வரைக்கும் தான் வெயிட் கெயின் பண்ணலாம். ஓகே மேம். செகண்ட் பாயிண்ட் வந்து எதனா சம் ஹெல்த் இஷ்யூ வந்தால் ஃபார்மசியில் போய் டேப்லெட் அவங்க டேரெக்டாக வாங்கலாமா, அதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல்? என்னன்னா நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணாங்கன்னா தானாக போய் டேப்லெட் போட்டுக்கிறாங்க ஃபார்மசியில் கேட்டு போட்டுட்டு ஹெவி ப்ளீடிங்கோட ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? பேஷண்ட்டு ஸ்ட்ரெச்சரில் ஹெவி ப்ளீடிங்கோட ஷாக்கில் வராங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபார்மசியில் போய் தானாக டேப்லெட்ஸ் வாங்குறதை விட ஒரு கன்சல்டேஷன் டாக்டர்ஸ் கிட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் வாங்குறது உங்களுக்கு சேஃப். ஓகே மேம், தேங்க்யூ.